Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வைப் ஸ்டைல் எடிட்டிங் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் காமெடி வீடியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ யூடியூப்பில் வந்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு எப்படி வைப் எடிட்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபன்னி ரியாக்ஷன் எதுனா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ரியாக்ஷனை வச்சு தான் வந்துட்டு நம்ம வைப் எடிட்டிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வச்சு தான் வந்துட்டு வைப் எடிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் வந்துட்டு எந்த ரியாக்ஷன் வந்துட்டு நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்களோ அந்த ரியாக்ஷன் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ரியாக்ஷன் தான் செட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம பிஎன்ஜியாக வந்துட்டு சேவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதை ஃப்ரண்ட்டில் செட் பண்ணிவிட்டு இந்த ரியாக்ஷனை வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இமேஜ் மட்டும் நமக்கு தனியாக வந்துட்டு பிஎன்ஜியாக வந்துட்டு சேவ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்துட்டு சேவ் ஆகிடுச்சு. சேவ்ன்றதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பேக் வந்துட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோவில் வந்துட்டு சவுண்ட் வந்து மியூட் ஆகிடும். ஸோ இது மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜி நம்ம சேவ் பண்ண முடியாது அந்த இமேஜை வந்துட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஹெச்டியாக கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஸோ ரெமனி ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெமனி ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டிக் ஐக்கான் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் வந்துட்டு நமக்கு ஆட் வரும். ஸோ அது முடிஞ்சதும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹெச்டியாக வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு க்ரோம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஒரு வெப்சைட் வரும். ஸோ அந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெமனியில் வந்துட்டு ஹெச்டி பண்ண முடியும் அந்த இமேஜை வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். அப்லோட் இமேஜ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேவ் பண்ண அந்த இமேஜை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டன்ன்றது கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ அதுவே வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு நமக்கு ரிமூவ் பண்ணி தந்துடும். ஸோ இது மாதிரி அப்லோடிங் முடிஞ்சதும் வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு எரேஸ் ஆகிடும். ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு எடிட் அப்படின்னு போயிட்டு எரேஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதில் போயிட்டு எரேஸ் வந்துட்டு சம்டைம்ஸ் ஆகலை அப்படின்னா இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு டவுன்லோட் இமேஜ் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது அந்த இமேஜ் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவோட எண்ட்லேருந்து தான் வந்துட்டு நம்ம வைப் எடிட்டிங் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஒரு புக் மார்க் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள இந்த ஆடியோ வந்துட்டு நம்ம சவுண்ட் வந்துட்டு மியூட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ சவுண்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு 10 அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சவுண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சவுண்ட் இருக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபன்னி வீடியோ முடிஞ்சதும் இந்த இமேஜில் வந்துட்டு ஒரு லவ் பிஜிஎம் வந்துட்டு வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன பிஜிஎம் வேணுமோ அந்த பிஜிஎம் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ தூரத்துக்கு நான் கட் பண்ணிவிட்டு அந்த இமேஜையும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த ஆடியோ வந்துட்டு நான் இது வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். இந்த லவ் பிஜிஎம் வந்துட்டு நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேருந்தே வந்துட்டு எனக்கு லவ் பிஜிஎம் வர மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பிக்சார்ட் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் எ ஃபோட்டோ அப்படின்னு காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு ஸ்டிக்கர் அப்படின்ட்டு கீழே வந்துட்டு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல சர்ச் பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஈமோஜி பேக்ரவுண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஈமோஜி பேக்ரவுண்ட்லாம் வரும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஈமோஜி வந்துட்டு பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். இதில் நிறைய பேக்ரவுண்ட் வரும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்துட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு மேலே டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட கேலரியில் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கரில் போயிட்டு ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேறு எதுனா ஸ்டிக்கர்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபேஸ் ஓவர்லே அப்படின்னு நான் வந்துட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நான் இதை வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு மேலே சேவ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஈமோஜி ஓவர்லே அப்படின்ட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஓவர்லேஸ்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இமோஜ்லாம் வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா பிக்சார்ட்டில் நிறைய வரும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம பிக்சார்ட்டில் வந்துட்டு நிறைய இமேஜஸ்லாம் வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ அந்த இமேஜஸ்லாம் இப்போ வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். புக் மார்க் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதாவது இந்த இமேஜ்லேருந்து நான் புக் மார்க் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இமேஜ்லேருந்து இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பிக்சார்ட்டில் வந்துட்டு ஈமோஜி பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணும். ஸோ அந்த இமேஜ் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்ம பிஎன்ஜி வந்துட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த இமோஜ் பேக்ரவுண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. பிளரில் போயிட்டு லென்ஸ் பிளர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்துட்டு அந்த இமோஜ்லாம் வந்துட்டு பிளர்னா மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆட் பண்ணாலே வந்துட்டு அந்த பிளர்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்துட்டு நிறைய வேணும், அந்த பிளர் நிறைய வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பிளர் வந்துட்டு நிறைய வரும். ஓகேவா, ஓவர்லேஸ்லாம் வந்துட்டு நம்ம பிக்சார்ட்டில் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அந்த இமேஜ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 3 இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 இமேஜுமே வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை வந்துட்டு நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். என்னோட இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ஹெட்டில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அகைன் வந்துட்டு அடுத்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விங்ஸ் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு அதுவும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு பேக்ரவுண்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த இமோஜி வந்துட்டு ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கடுத்து இந்த இமேஜ் வந்துட்டு இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு செட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அகைன் வந்துட்டு இன்னொரு இமேஜ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம். ஸோ அந்த இமேஜும் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்துட்டு எனக்கு இந்த டேரக்ஷனில் இருக்கிறதுனால நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்துட்டு நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஸ்பேஸ் பார்ட்டிக்கல் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு வீடியோவில் நம்ம ஆட் பண்ண போதில்ல, அலைட் மோஷன்லேயே அந்த பார்ட்டிக்கல் வந்து மேக் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த புக் மார்க்கில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ அந்த புக் மார்க்கில் வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸோ அதோட கலரை வந்துட்டு பிளாக் கலரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு வீடியோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ண அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். அந்த ஈமோஜிக்கெலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. ஸோ இதில் வந்துட்டு ப்ரொசீஜரல் அப்படின்னு இருக்கும், ஸ்டார் ஃபீல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்துட்டு நம்ம மேக் பண்ணிக்கலாம். வீடியோவில் வந்துட்டு தனியாக ஆட் பண்ணணும் இல்லை. இதில் வந்துட்டு ஸ்கேல் வேல்யூ இருக்கும், அதை வந்துட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்ட்டில் ஆட் பண்ணியிருக்க அதோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிரைட்னஸ் வந்துட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா கம்மியாக வச்சுக்கலாம். தென் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதிகமாக செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து செட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் பார்ட்டிக்கல் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கும். வந்துட்டு எல்லாத்தையும் மேக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.